ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி நோம்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் மசூதியில் கொடுக்குற நோம்பு கஞ்சியை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். அதை எப்படி வீட்டில் செய்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை எப்படி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே சிம்பிளாக செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு வரகரிசி கூட எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா குருணை அரிசி கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். ஆனால் பச்சரிசி போட்டு செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப் அளவு பச்சரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தால் கரெக்டாக வரும். நீங்கள் 1/2 கப் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதோடய சேர்த்து நான் ஊற வச்சுக்கிறேன். நிறைய பேர் வெந்தயத்தை தாளிக்கும் போது ஆட் பண்ணுவாங்க. ஆனால் ஊற வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம 3ஐயும் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு தண்ணியை வடிச்சிருங்க. திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே டைரெக்டாக குக்கரில் ஆட் பண்ணதுனாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய்யை ஸ்கிப் பண்ணாலும் ஓகே, இல்லை ஆயில் ஸ்கிப் பண்ணாலும் ஓகே, ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், அன்னாசிப்பூ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், 2 லவங்கம், சின்னதாக பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் 1லேருந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கை அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நோம்பு கஞ்சி வெஜ்ஜில் செய்கிறீங்கன்னா கேரட் பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 1/2 கப் அளவுக்கு. அப்படி இல்லை நீங்கள் நான்வெஜ்ஜாகவே செய்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மட்டன் ஆர் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வதங்கின பின்னாடி 7 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 6லேருந்து 7 கப்பு தண்ணி உங்களுக்கு தேவைப்படும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அலசி வச்சுருக்க பருப்பும் அரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பும் அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நல்லா சுடுதண்ணியை ஒரு 2 கப் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, சுடுதண்ணி ஆட் பண்ணால் தான் நல்லா கஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் டைரெக்டாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நோம்பு கஞ்சி நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலையே பள்ளிவாசல் ஸ்டைலில் நோம்பு கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரம்ஜான் நோம்பு கஞ்சி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.